ஸ்கூல் இன்ஃபெக்ஷன் வர சொன்னாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் வேலை கிளம்பி விடுவாங்க. எவனை பழிச்சு சொல்லலாம், என்ன சரி சொல்லலாம். ஐயோ அது பதட்டமா இருக்கு. சரி ஓகே. கௌசிகே இங்க வாடா சார். சார் சொல்லுங்க சார். கௌசிகே நம்ம ஸ்கூல்ல இன்ஃபெக்ஷன் வராங்க. அப்படியா சார்? சரிங்க சார். கேக்குற கேள்விக்கு டக்கு போய் சொல்லிடுறேன் சார். பாத்திரம் மானத்தை காப்பாத்திடுறேன். கண்டிப்பா சொல்லுங்க. ஏதாவது தெரியலன்னு பாத்துக்கிறேன். எவனு பேச உள்ளாரா? அம்மையானுங்களா? பதில் மட்டும் சொல்லணும். ஆமா சார். சொல்லிடுறேன். கேக்குற கேள்வி சொல்லிடுறேன் சார். எவனு பேசுறீங்கடா? சார் குட் மார்னிங் சார். என்ன கிளாஸ் நடக்குது? குதிரை இருக்கு சார். சரி, நீங்க கிளாஸ் டீச்சரா? கிளாஸ் நீங்க தான் கிளாஸ் டீச்சரா? ஓகே. உங்க பேரு? என் பேரு ராஜ்குமார் சார். ஓகே, சூப்பர். இங்கிலீஷ்ல பேசணும்னு அவசியம் இல்லை. தூய தமிழ்ல பேசுறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ்ல பேசுங்க. ஓகே, தமிழ்ல நீங்க ஃப்ரீயா ஜாலியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா. ஓகே. சூப்பர். தம்பி நீங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரா சார்? பசுக்கு உடம்பு சரியில்லை சார். உடம்பு சொல்லு. என்ன பேரு? என்ன பேரு இது? பசுக்கு உடம்பு சரி. நீங்க தானே சார் சொன்னீங்க தூய தமிழ்ல பேச சொல்லியா? என் பேர் கௌசிக் சார். அது தூய தமிழ்ல பசுக்கு உடம்பு சரியில்லை சார். கவுனா பசு, சிக்குனா உடம்பு சரியில்லை சார். கரெக்டா சார்? கரெக்டா சொல்லிட்டேன் சார். ரொம்ப கரெக்டா சொல்லிருக்க. ஆனா இந்த ஆணியெல்லாம் தேவையில்லாத. நல்ல பையன் சார். நம்ம கிளாஸ் நல்ல பையன். நீங்க வந்து நார்மலாவே இங்கிலீஷ்ல வர வார்த்தை இங்கிலீஷ் என்ன பேச. சரி, உங்க அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேர், எங்க அப்பா பேர் வந்து கிங் கவ் மில்க் சார். கிங் கவ் மில்க்? ஆமா சார். புரியல தம்பி, என்ன பேரு? எங்க அப்பா கிங் கவ் மில்க் சார். கிங் கவ் மில்க். என்ன பேரு? அவங்க பேர் அப்பா பேர் ராஜகோபால் சார். அது கிங் கவ். ஆமா சார். நீ இங்கிலீஷ் சொன்னா சொல்லிட்டேன் சார். பேருக்குலாம் இங்கிலீஷ் தமிழ் இல்ல தம்பி. சரி, பேர்லாம் நீங்க நார்மலாவே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க சார். சரியா? சரி, ஓகே. இப்போ நீங்க 4ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார். இந்த கிளாஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றதுக்காக உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி 5 கேள்வி கேளுங்க சார். கேட்கலாமா? கேட்கலாம் சார். ரெடியானே? ரெடி சார். கிங் கோபால் அது எங்க அப்பா சார். அது உங்க பேரு? என் பேரு கௌசிக் சார். கௌசிக். அதான் இங்கிலீஷ்ல சொன்னீங்களே. பசுக்கு உடம்பு சரியில்லாம உங்க வாத்தியார். சரி, ஓகே, ரைட். நான் உங்க சார் சொல்லி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு 1 வருஷமா. அதனால அதை வச்சு நம்ம பொதுவா ஒரு 2-3 கேள்வி. என்ன தம்பிங்கள சொல்றீங்களா? சொல்லுங்க சார். எனக்கு விருப்பம் இருக்கா? எல்லாம் தெரியும் சார். நல்லா தெரியும். விருப்பம் நானா உங்களுக்கு ஒர்க் பண்ணி கேட்கறேன். பிடிக்கும் சார். விருப்பம் இருக்கு சார். சரி, ஓகே. குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினம் சுதந்திரம் இப்போ 7 மாசம் வித்தியாசம் சார் ரெண்டுக்கும். குடியரசு தினம் வந்து உங்களுக்கு ஜனவரி மாசம் வரும் சார். சுதந்திர தினம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வரும் சார். 7 மாசம். கரெக்டா சார்? ரெண்டாவது கேள்வி. கேளுங்க சார். ஒரு யானைக்கு, கோயில் யானைக்கு மதம் பிடிச்சா நீ என்ன பண்ணுவ? யானைக்கு மதம் பிடிச்சா எந்த மதம் பிடிக்குதோ சேர்ந்துக்க வேண்டியதான் சார். யாருக்கு எந்தெந்த மதம் பிடிக்கிறோம் போய் சேர்ந்துக்கிறோம். இல்லைன்னா சார் இருக்கு நம்ம அதெல்லாம் தடுக்கலாம் கூடாது சார். அவங்கவுங்க விருப்பம் தான் சார். கரெக்டா சார்? சூப்பர். சரி, ட்ரெயின் கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணிருப்போம்? ட்ரெயின் கண்டுபிடிக்கலன்னா தண்டவாளம்லாம் வேஸ்டா போயிருக்கும் சார். ட்ரெயின் இருந்தா தானே தண்டவாளத்துக்கு யூஸ். எல்லாத்தையும் தண்டவாளம்னா வேஸ்ட் தானே சார். கரெக்டா சார்? சூப்பர். உன் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, மாலாவுக்கு அழகாதான் இருக்கு. மாலா திடீர்னு வந்து நம்ம ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. சரிங்க சார். நீ வந்து என்ன பண்ணுவ? உடனே முதலுறவு பண்ணிடுவேன் சார். சின்ன முதல் உதவி பண்ணிடுறேன் சார். சரியா? தப்பா எதுவும் பண்ணி தொலைஞ்சிடும். சரிங்க சார். இங்க பாரு, நீ ஜெயிலுக்கு போற. மோஸ்கோ சட்டம் இந்தியா இருக்கு. நிறைய டயர் இருக்கிற வண்டி எது? நிறைய டயர் இருக்குது. எங்க மாமா ஆட்டோ சார். சேர் ஆட்டோவுக்கு 3 டயர் தானடா. அது அப்புறம் நிறைய டயர் இருக்கும். எங்க மாமா ஆட்டோல சார் நேற்று ஒரு 50 டயர் ஏத்திட்டு போனோம் சார். எங்க டயர் ஃபுல்லா. நீ கேள்வியெல்லாம் வேணாம். வந்ததுக்காக நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். சொல்லுங்க சார். இப்ப சூதாட்டம் அந்த மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ரம்மி மாதிரியா சார்? அந்த மாதிரி சீட்டு கட்டு விளையாடுறது. எந்த சூதாட்டமும் விளையாடக்கூடாது. ஏன் சார்? என்ன சூதாட்டம்ன்றது ஒரு நாள் ஜெயிக்க வைக்கும், ஒரு நாள் தோக்க வைக்கும்.
ஓ, அதனால சூதாட்டம் யாரும் விளையாடாதீங்க சார். அப்போ ஒரு நாள் ஜெயிக்க வைக்க ஒரு நாள் தோக்க வைக்க அப்படிங்களா சார்? ஆமா, ஒரு நாள் ஜெயிப்ப ஒரு நாள் தோப்ப. அப்ப நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளையாண்டா ஜெயிச்சிருவோம்ல சார்? இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், நாளைக்கு தோக்குறோம்னா நாளைக்கு போக கூடாது, நாளைக்கு போனா ஜெயிச்சிரும். ஒரு நாள் ஒரு நாள் விளையாண்டா ஜெயிச்சிருவோம்ல சார்? கரெக்டா சார்? நீ ஒரு ஒரு பாட்டு பாடு, ஒரு ராகம், ஒரு சின்ன ஒரு பாட்டு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. சினிமா பாட்டு எதுனாலும் நீ பாடு. அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் எல்லாரும். சரியா? ஓகே, ஓகே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்ன இல்ல என்ன ஒண்ணுமே கேட்கல. என்னையா அது? மௌன ராகம் சார். சவுண்டெல்லாம் கேட்காது சார். எனக்குனே வருவீங்களா? அடிக்கிற வேலை வச்சுக்காங்க. என்ன அடிக்கிற வேலை வச்சுக்காங்க? என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? யாரும் தெரியுமா? எங்க அப்பா யாரும் தெரியுமா? நீ யாரும்? உங்க அப்பா யாரா? உங்க அப்பா பெரிய லாடுல இதா? எங்க அப்பா ட்ரெயின் ஓடும் போது நிப்பார், நிக்கும் போது ஓடுவாரு தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாக்குறா? ஆமா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குற ஒரு அதிகாரி என்ன இப்படி இருக்கு? என்ன இதெல்லாம் நீ பாத்து கரெக்டா இருக்கணுமா? போனாலும் அவங்க அப்பா தான் அவமானம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பா என்ன இருக்காரு? முறுக்கு வைக்கிறாரு பிளாட்ஃபார்ம்ல. அதான் ஓடும்போது அப்பா ட்ரெயின் ஓடும் போது நிப்பார், நிக்கும் போது ஓடுவார். ஓடி ஓடி முறுக்கு வைப்பார். இவன் வந்து உங்க கிளாஸோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். என்னன்னு தெரியல சார், இப்படி பேசுறாங்க வீடியோ முடிச்சிட்டா ராஜா. ஓகே, உனக்கு வந்து லெட்டர் வந்து ஆபீஸ்ல வாங்கிக்க. ப்ரொமோஷன் லெட்டர்லாம் போய் கை வைப்பா? அதெல்லாம் இல்ல, ப்ரொமோஷன் லெட்டர்லாம் கிடையாது. டிஸ்மிஸ் லெட்டர் வரும், கொஞ்ச நேரத்துல வாங்கிட்டு அதை எப்ப வீட்டுக்கு போறான்னு கேளு. போகும்போது சாரை பத்திரமா விட்டு கொண்டு வீட்டுல விட்டுறான்.